குருநாதருக்கு வணக்கம். குளியில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயகுமார் திரிஞானம், திருச்சி துவாபூர்லேருந்து பேசுகிறேன். EX 287 ஜாதகத்தில் பாரம்பரிய முறைப்படி ஆய்வு நம்ம பண்ண காத்திருக்கோம். 18/5/1967 5:35 PM. சரிங்களா? 58 வயசு முடிஞ்சு 4 மாதம் 29 நாள் ஆயிடுச்சு. பூர நட்சத்திரம் சிம்ம ராசி, லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா துலா லக்கணம். இந்த ஜாதகர் வந்து சுக்கிர தசையில் 9 வருஷம் இருப்பு கட்டி பிறந்திருக்காரு. நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குரு தசையில் கேது புக்தி சனி அந்தரம் வந்து போயிட்டுருக்கு. இப்போது இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா ராசி சிம்ம ராசி, லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா துலா லக்கணம். லக்கணத்திலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு கேது இருக்குது, 7ஆம் இடத்துல வந்து ராகு இருக்குது, 2ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை, 3ல் எந்த கிரகமும் இல்லை, 4ல் எந்த கிரகமும் இல்லை, 5ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை. 6ஆம் இடம் சொல்லக்கூடிய மீன ராசியில் சனி இருக்கார், 7ஆம் இடம் சொல்லக்கூடிய மேச ராசியில் ராகு இருக்கார், 8ஆம் இடத்துன்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் சூரியன் புதன் இருக்கார், 9ஆம் இடம் சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சுக்கிரன் இருக்கார், 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கடக ராசியில் குரு உச்சத்தில் இருக்கிறார், அதே நேரத்தில் அங்கே மாந்தி இருக்கார். 11ஆம் இடம் சொல்லக்கூடிய சிம்மத்தில் சந்திரன், 12ஆம் இடம் சொல்லக்கூடிய கன்னியில் செவ்வாய் வக்ர நிலையில் இருக்கார். சரிங்களா? இங்கே அம்சத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா மேச லக்கணமாக வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் வந்து கிருத்திகை 3ல் இருக்கிறனால கிரகவாதியாக வந்துடுறேன். சூரியன் வந்து கிருத்திகை 3ல் இருக்கிறனால அவர் வந்து எங்கே வந்துடுவார்? கும்பத்தில் வந்துடுவார். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கும். அப்போ எங்கே வந்துடுவார்? துலா ராசியில் வந்துடுவார். செவ்வாய் வந்து அஸ்தம் 4 அப்படிங்கிறனால நீசமாக போயிடுவார். எங்கே? மேச லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல அங்கே நீசத்தில் போயிடுவார். ஏன்னா அம்ச லக்கணம் வந்து மேசம், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. புதனை வந்து ரோஹிணி 1 அப்படிங்கிறனால லக்கணத்திலே இருக்குது. அடுத்து வந்து குரு வந்து பூசம் 1 அப்படிங்கிறனால சிம்மத்தில் போயிட்டாங்க. சுக்கிரன் வந்து திருவாதிரை 3 கும்பத்துக்கு வந்துடுவார். சனி வந்து உத்திரட்டாதி 4, அப்போ வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் வந்துடுவாங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் அம்சம் சொல்லிகிட்டு இருக்கேன். ராகு வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி 4 எங்கே போயிடுவார்னா கடகத்துக்கு போயிடுவார். கேது வந்து சுவாதி 2 எங்கே வந்துடுவார்னா மகரத்துக்கு வந்துடுவார். லக்கணம் வந்து விசாகம் 1 அப்படிங்கிறனால இங்கே மேசமா லக்கணமா அம்ச லக்கணம் மேசமா அவ்வளோ. சரிங்களா? இப்போது இந்த ஜாதகத்தில் வந்து என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னோம்னா இந்த ஜாதகருக்கு எப்போ திருமணம் நடந்திருக்கும், எப்போ குழந்தை பிறந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ஜென்ரலாக வந்து கேட்டிருந்தோம். இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7/8/1994 வந்து பார்த்திங்க அப்படின்னா 93ல் வந்து குழந்தை பிறந்திருக்கு. 25/4/1993 வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு திருமணம் ஆயிருக்கு. திருமணம் நடந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தாய்மாமன் பொண்ணில் தான் திருமணம் பண்ணியிருக்காரு. ஏன்னா இவருக்கு வந்து சந்திர தசை வந்து பார்த்திங்க அப்படின்னா 1983லேருந்து 1993 வரைக்கும் போயிருக்கு. இவருக்கு எப்போ திருமணம் நடந்துச்சுன்னா செவ்வாய் திசையில் தான் திருமணமே நடந்திருக்கு. செவ்வாய் திசையில் அவருக்கு செவ்வாய் புக்தியில் அவருக்கு வந்து திருமணம் ஆயிருக்கு. செவ்வாய் திசை செவ்வாய் புக்தியில் அவருக்கு திருமணம் வந்து ஆயிருக்கு. அதில் புதன் அந்தரத்தில் வந்து திருமணம் ஆயிருக்கு. சரிங்களா? ஒருத்தவங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா 25/4/1993 7ஆம் இடத்து அதிபதி திசை, அதாவது திருமணத்தை செய்யணும். இல்லைன்னா 7ஆம் இடத்துல நிற்கக்கூடிய கிரகத்தோட திருமணம் செய்யணும். இல்லைன்னா 7ஆம் அதிபதியோட சாரத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் வந்து திருமணம் செய்யணும். ஆனால் இங்கே ஜாதகருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா 7ஆம் இடத்துல அதிபதியே 12ஆம் இடத்துல வந்து என்ன பண்ணிட்டாரு? திருமணத்தை செஞ்சிட்டாரு. அப்போ செவ்வாய் திசை செவ்வாய் புக்தி புதன் அந்தரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு திருமணம் ஆயிருக்கு. இங்கே புதன் நிற்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்குது. இங்கே லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல வந்துடுவார். இந்த மாதிரி இந்த திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம வந்து பாரம்பரிய ரீதியாக பார்க்கலாம். இங்கே இன்னொரு மெத்தடு வேறு இருக்குது. 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படக்கூடிய தசா புத்தி அந்தர காலங்களில் வந்து திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இங்கே எப்படி அப்படின்னா இங்கே 9ஆம் இடம் தசை நடத்தக்கூடிய கிரகம் வந்து 9ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளணும். இல்லைன்னா 9க்கு திரிகோணத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள், 9ஆம் அதிபதி புதன், அவருக்கு திரிகோணத்தில் செவ்வாய் வந்துடுறாரு. இங்கே 1-5-9 தொடர்பு கொள்கிறாரு. இன்னொரு லிங்க் என்ன இன்டர்லிங்க் அப்படின்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேசத்தில் வந்து இருக்கார்.
சரிங்களா. மேஷத்தில் அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கார். சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ராகுவோட நட்சத்திரத்துலேருந்து இங்கே இன்டர்லிங்க் வழியாக வந்து இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்து எங்கே வந்துடும், இங்கே வந்து வந்துடும். இதில் என்ன ஒரு இதுன்னா 1967 பிறந்த ஜாதகத்தெல்லாம் ரொம்ப தெளிவாக வந்து கொடுக்க முடியாது. இப்போ இன்னைக்கு ப்ரெசண்டில் வந்து சந்திரன் வந்து எங்கே போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சிம்மத்தில் போயிட்டுருக்காரு. இப்போ அட் ப்ரெசண்டில் சிம்மத்தில் போகிறாரு. அப்போ சிம்மத்தை எந்த கிரகமாக பார்க்குதா, குருவை கடந்து வந்திருக்காரு. இப்போது சந்திரன் அடிப்படி வந்து பார்த்தோம்னாலும் என்ன சொல்கிறாரு, லக்கணத்துக்கு பாதகாதிபதியில் இப்போ நம்ம ஃபைனல் ப்ரிடிக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா. அடுத்து 7/8/1994 சரிங்களா. அப்போ அவருக்கு என்ன பண்ணணும், குழந்தை பிறந்தது. செவ்வாய் திசை ராகு புக்தியில், செவ்வாய் திசை ராகு புக்தியில் வந்து அவருக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. இங்கே செவ்வாயும் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளணும், இல்லைன்னா 5ஆம் அதிபதியை பார்க்குது. இங்கே பாருங்கள், இதில் என்ன ஒன்று அப்படின்னா செவ்வாய்க்கும் சனிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு பாருங்க. செவ்வாய்க்கும் சனிக்கும் ஒரு கனெக்ஷன் வந்து அங்கே இருக்குது. ஏன்னா இங்கே நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சிடும். கோச்சாரத்தில் உள்ள கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த சனி வந்து இங்கே செவ்வாயை வந்து பார்க்குது. தசை நடத்தக்கூடிய கிரகம் 5ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளணும். புத்தி நடத்தக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 5ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளணும். ஏதாவது ஒரு வகையில் வந்து தொடர்பில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் இங்கே வந்து குழந்தை பிறக்கும். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 7/8/1994 வந்து பிறந்திருக்கு. இவர் படித்தது வந்து பிகாம், அதே மாதிரி பிஜிடிசியை வந்து முடிச்சிருக்காரு. தனியார் நிறுவனத்தில் வந்து 20 வருஷம் வேலை பார்த்துருக்காரு. தந்தை வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடம், 9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட சேர்ந்துருக்கு. தந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரசு வேலையில் இருக்கிறார். தந்தை வந்து என்ன வேலையில் இருக்கிறார், அரசு வேலையில் வந்து இருக்கிறார். அதே மாதிரி இங்கே இவருக்கு காலில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால, சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கால் பாதம், வெரிகோஸ் பெயின் வந்து காலில் வந்து அவருக்கு இருக்குது. சரிங்களா. உடன்பிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3ஆம் பாவம், 3ஆம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உச்சத்தில் இருக்குது. அப்போ இவருக்கு ஒரு தம்பி 2 தங்கச்சி இருக்குது. தங்கச்சியெல்லாம் இது வரைக்கும் வந்து பேசுகிறதில்ல. இதுதான் இந்த ஜாதகத்தோட நிலவரம். இவர் வந்து தனியார் கம்பெனியில் வந்து வேலை செய்கிறாரு. அதே மாதிரி 1995லேருந்து 98 வரைக்கும் பிறந்த ஊரை விட்டு வேற ஒரு இடத்துல வந்து இருந்திருக்காரு. பிறந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துல இருந்திருக்காரு. அதே மாதிரி 2002லேருந்து 2005 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு, சொந்தமாக வந்து பிஸ்னஸும் பண்ணியிருக்காரு. பாருங்க, இதுக்கு முன்னாடி ஏரோ ஒர்க் ஆகலை, இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஏரோ வந்து ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இங்கே மூணாம் இடம் சொல்லக்கூடிய குரு வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அவரோட இடத்துக்கு 8ஆம் இடத்துல போய் இருக்கார். அப்போ இளைய சகோதரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாந்தியோட 3ஆம் அதிபதி மாந்தியோட போய் தொடர்பில் இருக்குது. இளைய சகோதரன் சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல இருக்கனால இவர் கூட்டு குடும்பமாக இருக்கார். ஆனால் என்னன்னா தங்கச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொத்து சார்ந்த பிரச்சனை எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இது வரைக்கும் இருக்காங்க. இதுதான் இந்த ஜாதகத்தோட ஆய்வு. நம்ம குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பலன் சொல்லியிருந்தீங்க. பலன் சொன்ன அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிஞ்சுக்கிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். விஜயகுமார் திருஞானம், திருச்சி துவாக்குடி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.